அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ரில்வானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. இந்த பட்டமளிப்பு விழாவின் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, இன்றைக்கு நான் காலையில் எங்களுடைய மன்பாவுசலா அரபிக் கல்லூரியில் 50வது ஆண்டு பொன்விழா பட்டம் இழப்பு விழாவை நிறைவு செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். இங்கே தலைமையேற்று நடத்துகின்ற ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் என்னை விட ஒரு 4 ஆண்டுகள் சீனியர். இங்கே உஸ்தாதாக இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற மரியாதைக்குரிய அலி ஹுசைன் ஹஜ்ரத் அவர்களை விட நான் ஒரு வருடம் சீனியர். இங்கே 2 ஆலிம் பெருமக்களும் பேசுகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்களை பற்றி சொன்னார்கள். நானும் ஒரு சில செய்திகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக சூரத்து ஆல இம்ரானுடைய 21, 22 ஆயத்துக்களின் தஃப்சீரே குருத்துபியிலே ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். குல்லு பலதின் யகூனு ஃபீஹா அர்பஅத்து எந்த ஊரிலே 4 நபர்கள் இருக்கிறார்களோ ஃபஅஹ்லுஹா மஅசூமூன அனில் பலா, அந்த ஊரும் அந்த ஊர்வாசிகளும் அல்லாஹ்வுடைய சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்படும். எந்த ஊரில் 4 நபர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊர் அல்லாஹ்வுடைய பலா முசீபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படும். ஒன்று, இமாமுன் ஆதிலுன் லா யதுலிம், அநீதம் செய்யாத தலைவர், நீதம் செய்யக்கூடிய தலைவர். இரண்டாவது, ஆலிமுன் அலா சபீலில் ஹுதா, சத்திய வழியில் மக்களை நடத்தாட்டக்கூடிய ஆலிம்.
மூன்றாவது மஷாயிஃபுன் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஹர்ரிலூன அன்-நாஸ் அலா தலபில் இல்மி வல் குர்ஆன். நன்மையை ஏடி தீமையை தடுக்கின்ற, குர்ஆனை மார்க்க கல்வியை கற்பதற்கு தூண்டுகோலாக அமைகின்ற தலைவர்கள், பெருமக்கள். நான்காவது நிசாஉன் மஸ்தூராத்துன் லா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியா, தங்கள் அழகை மானத்தை மறைத்து வாழுகின்ற பெண்கள். இந்த 4 நபர்கள் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வுடைய சோதனையில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று தஃசீர் குர்துபியிலே ஆல இம்ரானுடைய 21, 22வது வசனங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எங்கே மதரசாக்கள் நடக்கிறதோ, குர்ஆன் ஹதீஸுடைய பாடங்கள் போதிக்கப்படுகிறதோ, அந்த ஊர் அல்லாஹ்வுடைய சோதனைகளில் இருந்து பாதுகாக்கப்படும் என்பது முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் இந்த ஊரிலே நிறைய மதரசாக்கள், குறிப்பாக இந்த அலியா, உஸ்மானியா 2 மதரசாக்களும் தமிழகத்திற்கு சிறந்த ஆலிம் பெருமக்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்கவர்களே, அரபியிலே இப்படி சொல்வார்கள், இன்ன நிஅம லா யுனாலு பிர்ராஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நம்ம லேசா பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் அது செல்வமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், பதவிகள் அதிகாரங்களாக இருந்தாலும் லேசில் கிடைக்காது. அந்த நிஅமத்துக்களில் மிக உயர்ந்த நிஅமத் என்பது கல்வி. இது லேசா கிடைக்காது. பார்க்கிறவங்களுக்கு தெரியும், 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் மதரசாவில் ஓதுறார், போறார், வர்றார், இதை இலகுவாக கிடைப்பதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளை அலி இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 4000 திர்ஹங்களுக்கு வித்துறாங்க. அடிமை, தந்தையின் வராசத்து சொத்து. அதை யாருக்கு விற்கிறார்கள் என்று சொன்னால், காலித் இப்னு யஸீத் என்கின்ற நபி தோழருக்கு விற்று விடுகிறார்கள். இந்த வித்த செய்தி தாமதமாக இக்ரிமா ரலியல்லாஹுக்கு கிடைக்கிறது. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து சொன்னாங்க, அபிஇத இல்ம அபீக பி 4000. தோழரே, எஜமானரே, உங்கள் தந்தையின் கல்வியை 4000 திர்ஹங்களுக்கு விற்று விட்டீர்களா? யாருடைய கல்வி? யாருக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களோ, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் என்று துஆ செய்து ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதிலே தலைவராக திகழ்ந்த உங்கள் தந்தையின் கல்வியை 4000 திர்ஹங்களுக்கு வித்து விட்டீர்களா? அவர் இப்படி சொல்லல, உங்கள் தந்தையின் அடிமையான என்னை வித்து விட்டீர்கள் கேட்கல. கேட்ட கேள்வி என்ன? உங்கள் தந்தையின் கல்வியை 4000 திர்ஹங்களுக்கு வித்து விட்டீர்களா? அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் கேட்டார், என்ன சொல்றீங்க? எந்த அடிப்படையில் இந்த கருத்தை நீங்கள் சொல்கின்றீர்கள்?
இக்ரிமா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அபிஅத்த இல்ம அபீக, உங்கள் தந்தையின் கல்வியை வெறும் 4000 திருகங்களுக்கு விட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க, உங்கள் தந்தைக்கு நான் அடிமையாக இருந்தாலும் உங்கள் தந்தையிடத்திலே நான் கல்வியை கற்றிருக்கிறேன். எப்படி தெரியுமா? யஜ்அலு ஃபீ ரிஜ்லைய அல் கபுல் வ யுஅல்லிமுனி அல் குர்ஆன வஸ் சுனன். உங்கள் தந்தை என் கால்களிலே சங்கிலியை கட்டி விடுவார்கள், என் கால்களில் சங்கிலியை கட்டி விடுவார்கள், கட்டிட்டு தான் எனக்கு குர்ஆனை கற்றுத் தருவார்கள், ஹதீஸை கற்றுத் தருவார்கள். அப்படி என் கால்களுக்கு சங்கிலி இடப்பட்டு உங்கள் தந்தையிடத்திலே குர்ஆனையும் ஹதீஸையும் கற்ற நான், என்னிடத்தில் ஏராளமான கல்விகள் இருக்கிறது. இந்த கல்வியை வெறும் 4000 திருகங்களுக்கு விட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அலி இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்து அவர்களை வாங்கி சுதந்திரமாக விட்டுவிட்டார்கள். சுதந்திரமாக விட்டுவிட்டார்கள். காரணம், நீங்கள் அடிமை அல்ல, எங்கள் தந்தைக்கு இல்முக்கு வாரிசு நீங்கள். அப்ப இல்மை கற்றுக்கொள்றதுக்கு அந்த காலத்தில் காலில் சங்கிலி போட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு நடக்காது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நிஅமத்துக்களில் மிக உயர்வான நிஅமத்தான கல்வியை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஹிஷாம் இப்னு அம்மார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என் தந்தை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய வீட்டை விற்று அந்த பணத்தை என் கையில் கொடுத்து மதீனாவுக்கு சென்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஹதீஸை கற்று வர சொன்னார்கள். நான் மதீனாவுக்கு போயிட்டேன். போனா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அமர்ந்து ஹதீஸை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த வாசகம் வருது, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எப்படி உட்கார்ந்திருந்தார்கள் என்றால், கஹைஹத்தில் முலூக், அரசர்கள் உட்காருவது போன்று கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார்கள். சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார்கள். என் சுற்று வருகிறது. நான் கேட்டேன், ஹத்திஸினி, எனக்கு ஹதீஸை கற்றுக் கொடுங்க, எனக்கு ஹதீஸை கற்றுக் கொடுங்க. அவங்க சொன்னாங்க, போ 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 அப்படின்ட்டாங்க. மீண்டும் நான் கேட்கிறேன். மீண்டும் சொன்னார்கள், போ. மூன்றாவது முறையாக அழுத்தமாக கேட்டேன். கோபமடைந்தார்கள். கோபமடைந்து பக்கத்தில் இருந்தவரிடத்தில் சாட்டையை கொண்டு வர சொன்னாங்க. பெருமக்கள் கவனிக்கணும், சாட்டையை கொண்டு வாங்க. நான் சாட்டையை கொண்டு வர வைத்து அவர்கிட்ட சொன்னாங்க, இவர் என்னிடத்திலே ஹத்திஸினி ஹத்திஸினி, எனக்கு ஹதீஸை சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று தொந்தரவு செய்கிறார். 15 சாட்டை அடி கொடுங்கள் என்றார். 15 அடி அடிக்கப்படுது. அடியை வாங்கிக்கிறார். அடியை வாங்கிட்டு கேட்டார்,
இமாம் அவர்களே, நான் ஹதீஸை கற்றுக் கொடுக்க சொன்னேன், நீங்களுமோ 15 சவுக்கடி தந்திருக்கிறீர்கள். நீங்கள் லாலி, நாம் மலுலும். நீங்கள் அநீதம் இழைத்து விட்டீர்கள், நான் மலுலும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, மா கஃபாரத்து தாலிக்க, நான் அடித்து விட்டேன், நாளை அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே என்னை பிடித்து விடக்கூடாது. அதுக்கு என்ன கஃபாரா, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்ன உடனே அந்த ஹிஷாப் இப்னு அம்மார் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களாம், அப்படி என்றால் ஹத்திஸினி அஷரத் 15 ஹதீஸ், அதுக்கு கஃபாரா என்னவென்றால் எனக்கு 15 ஹதீஸ்களை கற்றுக் கொடுங்கள். 15 அடி அடிச்சிங்களா இல்லையா, அதுக்கு கஃபாரா 15 ஹதீஸ்களை கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு ஹிஷாப் இப்னு அம்மார் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களாம், இலுருபுனி, இன்னமும் என்னை 15 அடி அடியுங்கள். ஏப்பா, அப்படி அடித்தாலாவது மீண்டும் 15 ஹதீஸுகளை கஃபாராவாக கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால், இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட சிரமங்கள், கஷ்டங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு லேசா கிடைக்காது. இன்ன நிஅம லா யுனாலு பிர்ராஹா, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை ரொம்ப ராகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன வந்துருச்சு தெரியுங்களா, இல்மை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆலிம்கள்கிட்ட கேட்டது போய் இந்த செல்போன் நெட்ல பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அடுத்த கட்டம் வந்துச்சு. ஒரு இடத்துக்கு நான் கிபிலா வைக்க கூட்டு போயிருந்தாங்க தூத்துக்குடியில். நான் கிபிலா வைப்பதற்கு எல்லாம் தயாராகும் போது அதை கட்டக்கூடிய இன்ஜினியர் அவர் வந்தவர் பக்கத்தில் இருந்த அந்த நிர்வாகிட்ட சொல்றாரு, ஏங்க ஆலிம் சாவை கூப்பிட்டு வந்தீங்க, ஏங்க செல்போன்லேயே வச்சிடலாம். இந்த உரையாடு எனக்கு கேட்கிறது. ஆனால் அவர் சொன்னார், இல்லை இல்லை, அஜரத்தை கூட்டிகிட்டு வந்துட்டோம், அவங்க தான் வைக்கணும். எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் கொடுத்துருச்சு. வில்லங்கமான ஆளாக இருப்பான் போல தெரியும். நம்ம என்ன வச்சாலும் கற்றவன் அவன். சரி வச்சாச்சு. வச்சதுக்கு பிறகு துவா ஓதுனாங்க. அப்படியே நகர்ந்து வந்துட்டோம். இந்த ஆள் என்ன பண்ணாரு, அந்த செல்ஃபோனு இந்த கருவி வச்சுருக்கான். நாங்கள் வச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே போய் வச்சு பார்க்குறோம். வச்சு பார்த்துட்டு அப்புறமா வந்து தலைவர்கிட்ட சொல்கிறாரு, ஆலிம் சார் கரெக்டாக வச்சுட்டார். 7 வருடம் மோதி அந்த கல்வியை கற்றுக்கொண்டு வந்து அதை மக்களுக்கு சொல்கின்ற பொழுது இவர் சரியாக சொல்கிறார் என்று எனக்கு சர்டிபிகேட் கொடுப்பது யார்? யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறா? செல்போன். மரியாதை இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு மூத்த ஆலிம் பாக்கவி அவர் சொல்றார், தஞ்சாவூரில் ஒரு இடத்துக்கு இமாமத்துக்கு போனேன். அஜிரத் இருங்க, 10 மணிக்கு உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. 10 மணிக்கு பார்த்தா ஒரு 10 பேர் வர்றாங்க ஜமாத்தில். எல்லாம் வந்து ஆலிம் கிடையாது. போதுங்க, கொஞ்சம் பயான் பண்ணுங்க, சில மசாயில் கேட்குது. எல்லாம் ஓகேவான உடனே சொன்னாங்களாம், இது நான் சொல்கிற ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், உங்களை பிடிச்சிக்கிச்சு, சூப்பராக பயான் பண்ணுறீங்க, எல்லாம் இருக்கீங்க, கடிதம் மூலம் 1ஆம் தேதி வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு. நம்ம ஆலிம் கொஞ்சம் வில்லங்கமான ஆள்.
அவர் சொன்னாரா, எனக்கு நல்லா பயான் பண்ண தெரியும், நல்ல கிராத் ஓத தெரியும், நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க, அதே நேரத்தில் எனக்கு நல்ல கவிதை எழுத தெரியும். உங்கள் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது, அதையும் நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. ரொம்ப ஆசையாக கேட்டான். பரவாயில்ல, பயானும் நல்லா இருக்கு, கிராத்தும் நல்லா இருக்கு, கவிதையை கேட்டுருவோம். இப்போ அந்த ஆலிம் கவிதை சொன்னாராம், கொஞ்சம் கவனிக்கணும், நுட்பமானது. நடன போட்டி, மயில்கள் பங்கேற்பு. நடன போட்டி, மயில்கள் பங்கேற்பு. குரல் வளம் போட்டி, குயில்கள் பங்கேற்பு. ஓட்டப்பந்தயம், குதிரைகள் பங்கேற்பு. முத்தாய்ப்பா முடிக்கிறார். இவைகளுக்கு நடுவரோ காற்றில் வாழும் கரடிகளும் நரிகளும். இவைகளுக்கு நடுவர்களோ காற்றில் வாழும் கரடிகளும் நரிகளும். கவிதை பிடிச்சோன்னு சொன்னாங்களா, ஆல்மிச போங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு. போங்க யோசித்து சொல்கிறோம். சமுதாயத்தின் நிலைமை நிறைய இருக்கிறது, ஆனால் நான் அதை பேசுவதற்கு இங்கே நேரம் இல்லை. ஒரு செய்தி, இங்கே பட்டம் பெறுகின்ற இந்த ஆலிம் பெருமகனார், அவருக்கு மட்டுமல்ல, இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறோம், எல்லோருக்கும் சேர்த்து ஒரு நசீகத். நசீகத்தை சொன்னது யாரு? தென்னகத்தின் தாய்க்கல்லூரி அல் பாக்கியாத்து சாலிகாத் அரபிக் கல்லூரியை நிறுவிய பெருந்தகை அண்ணல் ஆயிலா ஹஜ்ரத் அவர்கள் தங்களுடைய முதல் மாணவர் தென்னகத்தின் முஃப்தி ஆலம், பெரிய முஃப்தி ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்களுக்கு 3 நசீகத்து செய்கிறார்கள். பட்டம் பெறுகிற ஆலிமுக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லோருக்கும் சரி. அற்புதமான ஒரு நசீகத் என்ன தெரியுமா? குன் இந்த நாசி அஹதன் நாஸ், குன் இந்த நஃப்சி ஷர்ரன் நாஸ், குன் இந்தல்லாஹி கைரன் நாஸ். அற்புதமான 3 நசீகத்துகள் தன் மாணவர் ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்களுக்கு சொல்கிறார்கள். அன்பு மாணவரே, குன் இந்த நாசி அஹதன் நாஸ், மக்கள்கிட்ட மக்களில் ஒருவராக இரு, சாதாரணமாக இரு. குன் இந்த நஃப்சி ஷர்ரன் நாஸ், உன்னிடத்தில் உன்னை பற்றி உயர்வா கருதாத, நீ மக்களிலேயே பாவி நினைச்சுக்க. குன் இந்தல்லாஹி கைரன் நாஸ், அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதராக ஆகுவதற்கு முயற்சி செய். 3 நசீகத்துங்க. இந்த 3 நசீகத்தையும் அண்ணல் ஆயிலா ஹஜ்ரத் அவர்களும் பின்பற்றினார்கள். அவருடைய மாணவர் ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்களும் பின்பற்றினார்கள். அதனுடைய பயனை அடைந்தார்கள். அதான் இங்கே வேறு. அதை பின்பற்றுகின்ற பொழுது அதனுடைய பயனை இங்கே அனுபவிக்கலாம். என்ன தெரியுமா? அண்ணல் ஆயிலா ஹஜ்ரத் அவர்கள் தன்னுடைய மாணவர் ஷேக் ஆதம் ஹஜ்ரத்தை கூட்டிக் கொண்டு முத்துப்பேட்டைக்கு ஜியாரத்துக்கு வராங்க. ஜியாரத்துக்கு புறப்படும் போது சொன்னாங்களா, ஷேக் ஆதம் அவர்களே, நம்ம போய் இறங்கின உடனே மக்கள் கேட்பாங்க, எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்பாங்க. இங்கே வேலூர் தான் கணிச்சிடுவோம். அதனால எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் வெளியூர்லேருந்து வர்றோம்னு சொல்லுங்க. பதில் எப்படிங்க? வெளியூர்லேருந்து வர்றோம். அதே போய் இறங்குறாங்க. கேட்டாங்களா, எங்கிருந்து வர்றீங்க? வெளியூர்லேருந்து வர்றோம். ஷேக் ஆதத்துக்கு மனசு கொஞ்சம் வருத்தம். வந்தது இவருன்னு சொன்னால் மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஊருக்கு வந்ததுக்கு பிறகு மறுநாள் பத்திரிகைகளில் அண்ணல் ஆயிலாவுடைய வாழ்க்கையை புகழ்ந்து ஒரு கட்டுரை வருகிறது. இப்போ அண்ணல் ஆயிலா ரஹிமஹுல்லா ஷேக் ஆதம் தன்னுடைய மாணவரை கூப்பிட்டு சொன்னாங்களா, நேற்று நான் உன்கிட்ட சொன்னேன், எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்டால் வெளியூர்லேருந்து வர்றோம், உங்களை காட்டிக்காதீங்கன்னு சொன்னா இல்லையா?
காட்டியிருந்தால் உங்களை பற்றி அந்த 2 பேர்த்துக்கு தான் தெரியும். உங்களை நீங்கள் மறைத்து கொண்ட காரணத்தினால் இன்னைக்கு பத்திரிகையில தமிழகம் முழுவதும் நான் யார் என்று அல்லாஹ் காட்டி கொடுத்தீங்களா? ஷேக் ஆதர் சொல்றாங்க, அந்த அலா ஹஜ்ரத்துடைய நசீகத்தை பின்பற்றிய காரணத்தினால் நான் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றேன். எப்படி தெரியுமா? 1958 கிட்டத்தட்ட அவங்களுக்கு அதுக்கு பிறகு 2 வருஷம் ஹயாத்தா இருந்தாங்க. 90 வயசுல மௌத்தாகிறாங்க. 88 வயசுல ஹஜ்ஜுக்கு போன ஆசை. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு கூப்பிடுறாங்க, சொந்த பணத்தில் போகணும். அவங்க சொல்றாங்க, அண்ணல் அலாவுடைய நசீகத்தை பின்பற்றிய காரணத்தினால் எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் 600 ரூபாய் மதிப்புள்ள இடம். ஆனால் அன்றைக்கு 10,000 ரூபாய்க்கு விலைக்கு போனது. மதிப்பு 600, விற்றதோ 10,000. அதை அவர்கள் வாங்கி கொண்டு அன்றைக்கு உதவி நாஜிராக இருந்த அபூபக்கர் ஹஜ்ரத் அவர்களையும் ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இங்கே நிறுத்துவேன். அடுத்து தான் நம்முடைய உலமாக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய ஒரு வழிகாட்டியை பாருங்க. ஹஜ்ஜுக்கு போன இடத்தில் இந்த மாதிரி வேலூரில் இருந்து அண்ணல் ஆலா ஷேக் ஆதம் வந்திருக்காங்கிற செய்தி கேள்விப்பட்டு அன்றைய மன்னர் தன் அரண்மனையிலே விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த விருந்துக்கு ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்களை அழைக்கிறார்கள். அவங்கள கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹஜ்ஜுக்கு போய் இன்னைக்கு மன்னர் சல்மான் தான் மாளிகைக்கு விருந்துக்கு கூப்பிட்டா என்னங்க செய்வோம்? மறுப்போமா? மறுக்க மாட்டோம். அதை மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்துக் கொள்வோம். போய்விட்டு வந்து மக்களிடத்தில் பெருமையாக பேசுவோம். ஷேக் ஆதம் சொன்னாங்களா, நான் விருந்துக்கு வரவில்லை, நான் விருந்துக்கு வரல. கூட போன அபூபக்கர் கிபிலாஜி கேட்டாங்கன்னா, ஏன் நீங்க வேணான்னு சொல்றீங்க? நீதான் கவனிக்கணும். நான் ஏன் வேண்டாம் என்று சொல்கின்ற சொன்னால், இந்த சவுதி அரசு, இந்த மன்னர் வஹாபியுடைய அழைப்பை ஏற்று அவர் விருந்திலே நான் கலந்து கொள்ள தயாராக இல்லை. சொன்னது யாருங்க? ஷேக் ஆதம் ஹஜ்ரத் அவர்கள். அப்படின்னா அன்றைக்கு அலா ஹஜ்ரத்துடைய அந்த நசீகத்தை பின்பற்றி வாழ்ந்த காரணத்தினால் அவங்க அன்னைக்கு ஃபத்வா கொடுத்தாங்கன்னா அந்த ஃபத்வாவை யாரும் மறுக்க முடியாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அந்த ஃபத்வா செல்லுபடியாகும், தென் இந்தியா முழுவதும். அதனாலதான் அண்ணல் லாயிலா ரஹ்மஹுல்லா ஷேக் ஆதம் ஹஜ்ரத்துக்கு சொன்னார்கள், 3 நசீகத்தை பின்பற்றிக்க. குன் இந்தன் நாசி அஹதன் நாஸ், குன் இந்தன் நஃப்சி ஷர்ரன் நாஸ், குல் இந்தல்லாஹி கைரன் நாஸ். அற்புதமான நசீகத். இதே நசீகத்தை வைத்து விரிவாக பேசலாம், நிறைவாக பேசலாம். ஆனால் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். கண்ணியமானவர்களே, பொதுவாக இந்த இல்மு இருக்க, நுபுவத்துடைய இல்ம், குர்ஆனுடைய இல்ம், இந்த ஹதீஸுடைய இல்ம், இந்த இல்மை அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு பெரும்பாலும் யாரை தேர்ந்தெடுக்கிறான்? பெரும்பாலும் யாரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் யதீம்களை தேர்ந்தெடுக்கிறான், ஏழைகளை தேர்ந்தெடுக்கிறான். ஒன்று யதீம் அல்லது ஏழை, இவர்களைத்தான் இந்த இல்முக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். வரலாற்றை பார்த்த நிறைய அப்படித்தான் இருக்கிறது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது. அவங்க யாரு? அவங்க யாரு? யதீம். அதற்கடுத்து குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தை பெற்ற புகாரி, அவர்கள் இல்மை எப்படி கற்றுக்கொண்டார்கள்? யதீமாக. ஒரு கிதாபிலே படித்தேன், அவர்கள் பாடத்துக்கு வரவில்லை,
நண்பர்கள் தேடிச் செல்கிறார்கள், வீட்டிலே ஒளிந்து கொள்கிறார்கள், நண்பர்களை பார்க்க மறுக்கிறார்கள். என்னவென்று உள்ளே போய் பார்த்தால் தன்னுடைய உடம்பை முழுமையாக மறைப்பதற்கு ஆடை இல்லை. எனவே வெளியே வருவதற்கு வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இமாம் புகாரி என்பவருடைய வாழ்க்கை. நிறைய இமாம்களுடைய வாழ்க்கையை படித்தார். ஒன்று எத்தீமாக இருப்பார்கள், ஏழையாக இருப்பார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த இல்மை கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார், ஈமான் இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்கிறார். வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு. அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமாக்களே, நான் ஒரு செய்தி படித்தேன். லியோபோல்ட் முகமது ஆசாத், அன்றைக்கு அப்துல் ரஹீம், எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் இஸ்லாமிய கலெக்டர் இருக்கார், நெட்லைன் இருக்கு. லியோபோல்ட் முகமது ஆசாத் இவர் யாருண்டா யூதர், யூத குடும்பத்தில் பிறந்தவர். நிறைய விரிவாக சொல்லணும், சொன்னாலும் அரை மணி நேரம் ஆகும். அவர் தன்னுடைய தாய் மாமாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பைத்துல் முகத்தஸுக்கு போறார். போற வழியில ஒரு அரபி பக்கத்திலே அமர்ந்து ஒரு குபுஸ் வாங்கிட்டு வந்து ரெண்டா பிச்சு தான் பாதியை சாப்பிட்டு பாதியை அவருக்கு கொடுக்கிறார். கொடுக்கும்போது இது பெரிய ஆச்சரியம் இல்லை, சாதாரண விஷயம். கொடுக்கும்போது சொல்கிறார், தஃபல்லல் யா அகி. நம்ம தமிழில் சொன்னால் ப்ளீஸ் வாங்கிக்கங்க, தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்க. அவர் சொல்றார், கொடுப்பது ஆச்சரியம் இல்லை, கொடுக்கின்றவர் அவர் பயன்படுத்திய வார்த்தை தஃபல்லல் அப்படின்னா நிறைய உலமாக்கள் இருக்கா, நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை பெற்றுக்கொண்டு என்னை கண்ணியப்படுத்துங்கள், நான் கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு என்னை கண்ணியப்படுத்துங்க. அவருக்கு இந்த அரபி வார்த்தை ரொம்ப ஆச்சரியம் போறார். பைத்துல் முகத்தஸ் சுற்றி வரும்போது தொழுகை நடக்குது. தொழுகை முடிந்ததுக்கு பிறகு இமாம்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் 5 வக்து தொழுகிறீங்க, இபாதத்து, இபாதத்து என்றால் தியானம், மனதை சுத்தப்படுத்துவது. இபாதத்து மனதை தான் சுத்தப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும்? அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து திக்ரு செய்யணும். நீங்கள் என்னன்னா அல்லாஹ் அக்பர் கையை உயர்த்துறீங்க, குனிறீங்க, சுஜூதுக்கு போறீங்க, கைகாலை எல்லாம் அசைக்கிறீர்களே, எப்படி மன ஒருமை கிடைக்கும்? தியானத்தில் மன ஒருமை கிடைக்காதுன்னு கேட்குறாரு. நம்ம கூட சிந்திச்சிருக்க மாட்டோம் இப்படி. அப்போ அந்த இமாம் சொன்னாராம், வாஸ்தவம் தான், ஆனால் இறைவன் மனதை மட்டும் படைக்கவில்லை, உடல் உறுப்புகளை படைத்திருக்கிறான். தொழுகையிலே தியானம் மட்டும் இல்லை, இறைவனுக்கு சுக்குர் நன்றி செலுத்துவதற்கு உள்ளத்தாலும் நன்றி செலுத்த வேண்டும், உடல் உறுப்புகளாலும் நன்றி செலுத்த வேண்டும். அவருக்கு இன்னும் இஸ்லாத்து மேல ஒரு ஈர்ப்பு வருது. அவர் சொல்றார், நான் ஜோர்டான் போன்ற அரபு நாடுகளுக்கு போனேன், என்னை வரவேற்கின்ற பொழுது அகிலம் சஹ்லா என்று வரவேற்றார்கள். நம்ம தமிழ்ல வருக வருகன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் வெல்கம் அப்படிம்போம், அரபியில அகிலம் சஹலா மர்ஹபா. சொல்றாரு, இந்த வரவேற்புடைய அரபி வார்த்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதைத்த அஹ்லா, தகுதியான இடத்துக்கு வந்து விட்டீர்கள், சந்தோஷமான பாதுகாப்பான நிம்மதியான இடத்துக்கு வந்து விட்டீர்கள். வரவேற்பு வித்தியாசமா இருக்கு அரபியில. இன்னும் ஈமான் பக்கம் நெருக்கமாகிறார். அவர் சொல்றார், அதையும் தாண்டி அரபு நாடுகளுக்கு போனேன், என்னை கூப்பிடும்போது யா சையிதி என்று கூப்பிட்டார். யா சையிதி தமிழில் இருக்கு, என்னை இளைஞர்கள் பேசிக்குவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? தலைவா தலைவா அப்படிங்குவாங்க. இன்னும் நாகரிகமாகி தலை அப்படிமா இருக்குங்கல்ல. எனக்கு நடந்த அனுபவம், ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார், பஸ்ஸுக்கு டைம் கேட்கணும், தம்பி அப்படின்னு திரும்பலை. சரி கொஞ்சம் இறங்கி வந்து தலைவா அப்படின்ன, திரும்பலை. இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து தலை அப்படின்ன, இறங்கலை, திரும்பலை. கடைசியில் ரொம்ப இறங்கிட்டேன்,
ரொம்ப இறங்கி புரோ அப்படின்னு டக்குன்னு திரும்பினான். திருமணம் மட்டும் இல்லைங்க, அவன் அடுத்து கேட்டான். திரும்பிட்டு ஹஜ்ரத் நீங்கள் விஜய் ரசிகரான்னு கேட்டான். அவன் ஒரு மனிதனை அழைப்பதற்கு பயன்படுத்திய வார்த்தை யா சங்கீதி. அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், அரபி ஷேக் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் யா சங்கீதி என்று சொல்லிவிட்டால் கோபம் தணிந்து விடும். இன்னும் இஸ்லாத்தில் ஈர்ப்பு வருது. அவர் சொல்றார், நானும் என் மனைவியும் மேற்கத்திய நாடுகளிலே ரயிலில் பயணம் செஞ்சோம். என் மனைவி கேட்டா, அரபு நாடுகளுக்கு போயிருக்கிறோம், மேற்கத்திய நாடுகளுக்கு வந்திருக்கிறோம், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. அவ சொன்னால், அரபு நாடுகளுக்கு போனான். சொல்ற செய்தி 1920 நடக்குது. இன்னைக்கு மாதிரி அரபு நாடுகள் இல்லை, வறுமை. அந்த அரபு மக்கள் சாதாரண ஆடை அணிந்திருக்கிறார்கள், அவங்க முகத்தில் மகிழ்ச்சி இருக்கு. மேற்கத்திய நாடுகளில் நல்ல ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருக்குது. கவனிச்சிங்களா? ஆமாம். 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அவர் சொல்றார், நான் கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன் படிக்க ஆரம்பித்து விட்டேன். அன்றைக்கு வீட்டுக்கு வந்தால் என் குர்ஆன் நான் படிக்கின்ற குர்ஆன் திறந்திருக்கிறது. அந்த குர்ஆன் பக்கம் என்ன தெரியுமா? அல்ஹாக்குமுத் தகாசுரு ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர். இந்த ஆயத்து இருக்குது. அதுக்கு என்னங்க விளக்கம்? கபருக்கு போற வரையும் பணம் பணம்னு அலைவான், பணம் பணம்னு அலைவான். அரபு நாடுகளில் வறுமை அன்றைக்கு இருந்தாலும் மக்கள் செழிப்பாக இருந்தார்கள். ஐரோப்பிய நாடுகளில் செல்வம் இருந்தாலும் மக்கள் கவலையாக இருக்கிறார்கள் என்றால் பணம் பணம் என்று அலைகின்ற பொழுது அந்த கவலையின் அடையாளங்கள் முகத்தில் இருக்கும். அவர் சொல்றார், அடுத்த நிமிடம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஹஜ்ஜுக்கு போனேன். நீண்ட வரலாறு என்ன தெரியுமா? அந்த யூதர் தான் புகாரி ஷரீஃபை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த யூதர் புகாரி ஷரீஃபை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, தி மெசேஜ் குர்ஆன் அப்படின்னு ஆங்கிலத்தில் குர்ஆனை பற்றி அறிவியல் ரீதியாக ஆக்கப்பூர்வமாக நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதான் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த இல்மை கொடுப்பதற்கு பெரிய பணக்கார வீட்டில் எடுக்கிறது கம்மி, செழிப்பான வீட்டில் எடுக்கிறது கம்மி. யாரை தேர்ந்தெடுக்கிறான்? யதீம்களை, ஏழைகளை, அல்லது மாற்று சமூகத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வர வைத்து அவர்களை அல்லாஹ் தன் இல்மை பரப்பச் செய்கிறான். அந்த இல்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட இல்மு. அந்த இல்மை தான் இது போன்ற மதரசாக்கள் உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதன் மூலம்தான் இஸ்லாம் உலகம் முழுவதும் ஹயாத்தாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த மதரசாவில் பட்டம் பெறுகின்ற ஒரு மாணவராக ஒரு மௌலவியாக இருந்தாலும் 100 மௌலவிகள் 100 ஆலிம்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்வார்களோ அந்த சேவையை அல்லாஹ் இந்த ஒரு ஆலிமின் மூலமாக வாங்குவானாக என்று நான் இந்த நல்லத்திலே துவா செய்து இந்த ஆலிமுடைய ஈருலக வாழ்க்கையை செழிப்பாக மகிழ்ச்சியாக சமுதாயத்துக்கு பயன் தருகின்ற வகையிலே அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக என்று துவா செய்து இந்த மதரசாவுக்கு இந்த மாணவர்களுக்கு யாரெல்லாம் பொருளால் உடல் ரீதியால் ஆலோசனைகளால் உதவி செய்கிறார்களோ அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அல்லாஹ் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக தந்தல்வானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.